Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி. இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள். இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி. பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற நீரின்றி அமையாது உலகு. இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. 2000 ஆண்டுக்கு முன்பு திருக்குறளில் ஈடில்லா பொதுமறை ஞானி பாடி வைத்தது உற்று கவனி. ஓடிவரும் நீரை சேமித்தால் அவனி, ஆடிவரும் நீர் மேலாண்மை பவனி. இருபுனல் என்பது மேல் நீர், நிலத்தடி நீர். வருபுனல் வாய்ந்த மலைநீர். ஆறு என்பது பண்பாடு. ஆறு என்பது நில பயன்பாடு. ஆறு என்பது பல்லுயிர் ஓம்புதல். ஆறு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆறு என்பது வழித்தடம். ஆறு என்பது மின்சக்தி. நல் உணவு நல்கல், பல்லுயிர் ஓம்பல், தொல்வனம் காத்தல், நல் பண்பாடு வளர்த்தல், செல் வழித்தடம் ஆதல், வல்மின் விசை வழங்கல். ஆறும் செய்வதால் ஆரானேன், அன்னை என்று பேரானேன். புனல் தரும் மணல் திருட்டால் மனம் வெடித்து சுக்கு நூறானேன். மழை பிணித்து ஆண்ட மன்னவன் மாசரு சிலம்பு சேதி. மழை பிணித்தல் ஏரை செய்வதால் ஏரி, குளிப்பதால் குளம், குடிப்பதால் ஊரணி. கோவிலில் அமைந்தால் திருக்குளம், தெப்பம் வலம் வந்தால் தெப்பக்குளம். கோவில் மதிலை ஒட்டி இருந்ததால் தளிக்குளம். காவல் அரணாக வெட்டி இருந்தால் அகழி. ஆடு மாடுகளுக்கான குட்டை, அழகிய நீச்சல் குளம் குண்டம். மலர்கள் பூத்து இருந்தால் பொய்கை, மண்டபம் நடுவில் இருந்தால் நீராவி. மடுவில் வந்தால் சுனை, அழுத்தத்தில் கொப்பளித்தால் ஊற்று. ஆர்ப்பரித்து கொட்டினால் அருவி. நடந்து வந்தால் ஆறு, கற்பிளவில் வந்தால் குமிழி. வயலுக்கு வரும்வரை கால்வாய், வயலுக்குள் பிரிந்தால் வாய்க்கால். மடை மாற்றம் செய்ய மடை மதகு தூம்பு கலிங்கு. நிலத்தடி நீரால் குடிப்பதற்கு செய்தது ஊரணி. நாழி கிணறு உரை கிணறு கேணி. கண்மாய் கரணை ஏந்தல் தாங்கல், வட்டாரச் சொல்லால் வழங்கும் நீர்நிலைகள். மின்னல் மழை நீரை சேகரிக்க மானத்தின் மின்னஞ்சல் இடி. அதையே அடித்துச் சொல்லும் வானத்தின் தண்டோரா. வறண்ட பூமியின் வெடித்த கோடுகள் வடிவம் மிரண்ட மனதோடு மழை நீரை சேகரிக்க மனிதனுக்கு மனு போட்ட மண்ணின் விண்ணப்ப படிவம். கத்தும் கடல் சிப்பியில் பிறப்பது முத்து, வத்தும் கடல் நீரில் வருவது உப்பு. சொத்துக்கு மதிப்பை தருவது முத்து, சோத்துக்கு மதிப்பு தருவது உப்பு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். நீர்மை இயல்பு தடிதல் குறைதல் எழிலி மேகம். புவி வெப்பமயமாதல் பருவநிலை மாற்றம் சமகால சொற்கள். கடல் மட்டம் உயருதல் கடலின் தன்மை அன்று. மழை பொய்த்ததால் கடலும் தன்மை மாறும், கடல் மட்டம் ஏறும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் 2 அடிகளில் வள்ளுவம் கூறும் படிக்க படிக்க நெடிய சிந்தனை ஊறும். தொடர்வது நம் வீட்டில் மருந்தகம் பகுதி. இதில் செங்கல்பட்டைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி ஜெகதீசன் அவர்கள் காய்கறிகள் மூலிகை செடிகளை கொண்டு சாறு மற்றும் தேநீர் தயாரிப்பது பற்றி சொல்கிறார். வாருங்கள் பார்ப்போம்.
புதினா தீநீர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். புதினா வச்சு ஒரு தீநீர் சுவையாக நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். புதினா இலைகள் 1 கைப்பிடி, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு, எலுமிச்சை சாறு, 1.25 டம்ளர் தண்ணி. ஒருத்தருக்கு ஆகிற மாதிரி நான் போட்டு காட்ட போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுடுறேன். தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். 1.25 டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அந்த புதினா இலைகள், இஞ்சி, நாட்டு சர்க்கரை 3த்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். கொதி விட்ட உடனே வடிகட்டி எலுமிச்சை சாறு சில துளிகள் வந்து அதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். இந்த புதினா டீ வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் முக்கியமாக அப்படின்னா, வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. மேலும் வந்து செரிமான பிரச்சனையை வந்து இது வந்து சரிப்படுத்தும். வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று வலி போன்ற தொந்தரவுகள்லாம் இதில் வந்து குணமாகும். உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது வந்து நல்லா பயன்படும். அப்புறம் நிம்மதியான தூக்கம் இரவில் வர்றதுக்கு இந்த புதினா இலை டீயை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு குடிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் புதினா இலைகளையும் நறுக்கி வச்ச இஞ்சி அதையும் நான் இதில் போட்டுறேன். நாட்டு சர்க்கரை அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். புதினாவை வச்சு தீநீர் மட்டும் இல்லாமல் புதினா சட்னி, புதினா துவையல் அந்த மாதிரி செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம். வெறும் புதினா மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தழைகளோடு சேர்த்தும் நாம் அதை பயன்படுத்தலாம். டீ நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அளவு கொதிச்சா போதும். அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ டீ நல்லா வாசம் வருது. உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு அதையும் வந்து இது குறைக்கும். இப்போ டீ தயாராகிடுச்சு. நம்ம வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். தினைக்கும் ஒரு சுவையில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இதெல்லாம் போட்டு கொடுங்க. ஒரே விதமான தீநீர் வேண்டாம், ஒரு சுவையிலையும் நீங்கள் போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு இதை பயன்படுத்துங்க, ஆரோக்கியம் மேம்படும். இப்போ இதில் புதினா டீயில் எலுமிச்சை சாறு சில துளிகள் வந்து விடுறேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் சாறு கலந்துக்கலாம். இந்த புதினா வந்து சுலபமாக நம்ம பக்கத்திலே கிடைக்கக்கூடாதான், மார்க்கெட்டில் கிடைக்கும். வீட்டிலே வந்து நாம் வந்து வச்சு வளர்க்கலாம். வீட்டு தோட்டத்தில், கடையிலையும் ஈஸியாக கிடைக்கும். பக்கமே கிடைக்கிற பொருள் தான் எல்லாமே. இந்த சுலபமான புதினா டீயை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டீ, எலுமிச்சை வாசனையோட. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையில் ஒவ்வொரு நிறத்தில் இந்த டீயை குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க. விரும்பி குடிப்பாங்க. குழந்தைகளுக்கு இப்போத்துலேருந்தே பழக்கப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நாம் வந்து அடுத்த தலைமுறை, அந்த குழந்தைகளுக்கு தான் நாம் பழக்கப்படுத்தணும் இதெல்லாம். தொடர்வது மதிப்பு கூட்டு பகுதி இடம்பெறுகிறது. இதில் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா கோசாலாவில் உள்ள மாடுகளின் பால் பொருட்களை மதிப்பு கூட்டுவது போன்று சாணம் மற்றும் கோமியத்தை மதிப்பு கூட்டி பல்வேறு பொருட்கள் தயாரிக்கிறார்கள். கோமியத்தை மதிப்பு கூட்டி தரை சுத்தப்படுத்தி தயாரிக்கிறார்கள். சாணத்திலிருந்து பல்பொடி, பாத்திரம் துலக்கும் பொடி என பல்வேறு விதமான பொருட்களை தயாரிக்கிறார்கள். இவை அனைத்தையும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத விதத்தில் தயாரிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று இன்னும் பல்வேறு பொருட்களை மதிப்பு கூட்டி தயாரிப்பது ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா கோசாலாவைச் சேர்ந்த நடராஜன் அவர்களின் துணைவியார் ஸ்ரீவித்யா அவர்கள். வாருங்கள் ஸ்ரீவித்யா சொல்வதை பார்ப்போம். ஸ்ரீ கோகுல கிருஷ்ணா கோசாலாவில் வந்து நம்ம இந்த பஞ்சகவ்யம், அதாவது சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய், இந்த 5 பண்ணுற ப்ராடக்ட்டு. நம்ம இந்த எங்கள் கோசாலாவில் எல்லாமே வந்து பால் நின்ன பசுக்கள் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின் போது, நம்ம சாணம், கோமியம், நமக்கு பஞ்சகவ்யம் தெரியும். என்ன தெரியும்னா, நம்ம செடிக்கு பஞ்சகவ்யம் யூஸ் பண்ணுறோம், மனுஷன் பஞ்சகவ்யம் சாப்பிட்றோம், அது 2 தான் தெரியும். ஆனால் அதை தவிர்த்து நம்ம வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ராடக்ட்டுக்கு மேலே பஞ்சகவ்ய ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம். அது என்னென்ன, ஃபஸ்ட்டு நம்ம இது வரட்டி வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும். இந்த வரட்டி என்ன பெரிய வரட்டி என்னென்னா, நம்ம இது டை வச்சுருக்கோம். அதாவது ஒருத்தர் கேட்பாங்க, 3 இன்ச் வேணும், 4 இன்ச் வேணும், இது 10 இன்ச் வேணும், இது 10 இன்ச்சு 10 இன்ச்சு, ஏதாவது ஒன்றுத்துக்கும் இப்படி டை வச்சு நம்ம தட்டி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது அதாவது நம்மளுடைய திருநீர், நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்ம இந்த திருநீர். ஆனால் அந்த திருநீர் வந்து இப்போ வருது, ஒரிஜினலாக வருது இல்லை, நிறைய வந்து
கெமிக்கல் தான் வருது. நம்ம இங்கே ஒரிஜினலாக நம்ம நாட்டு பசுவோட, அதாவது அதுலேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்ணு போட்ட பசுவோட சாணத்தை எடுத்து அதை தட்டி இதில் வந்து கருக்காக போட்டு எரிக்காமல் இதை புகைச்சி வச்சு ஒரு வாரம் கழித்து அதோட முட்டை மாதிரி இப்படி இருக்கும், அதை எடுத்து நல்ல வெள்ளை துணியில் ஜலிச்சு எடுக்கிறோம். இதில் வேறு எதுவுமே நம்ம கலக்கலை. திருநீற்ற பச்சலை மட்டும் நம்ம செடியை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி போடுறோம். இது வந்து டிஷ்வாஷ் பவுடர். இது என்ன டிஷ்வாஷ் பவுடர்னால் பாத்திரம் தேய்க்கிற பொடி. இப்போ பாத்திரம் தேய்க்கிற எல்லாத்துலேயுமே அந்த டோலமைன்னு ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றினோன்னா அது கடலில் கலந்து கடலில் இருக்கிற ஜீவன்லாம் செத்துரும். நமக்கு தெரியாது, அந்த கெமிக்கல் அழியறதுக்கே வருஷக்கணக்காகும். இதில் நம்ம என்ன இப்போ அந்த விபூதி போடுறோம் இல்லையா, அதுலேயே சிலது வந்து கலர் வந்து சாம்பல் கலரில் வரும். அந்த சாம்பலை எடுத்து ஜலிச்சு இதில் வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை எடுத்து இல்லை சாத்துக்குடி தோல் அதை காய வச்சு அந்த பொடியை ஜலிச்சு எடுக்கிறோம். ஏன்னா அது வந்து இந்த எண்ணெய் பிசுக்கை வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூந்தி கொட்டை, நம்மளுடைய சின்ன வயசுலலாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பூந்தி கொட்டை போட்டு தான் தலையெல்லாம் தேய்ச்சிப்பாங்க. இப்போ எல்லாம் அதை மறந்துட்டோம் நம்ம. அந்த பூந்தி கொட்டை என்னென்னா அது நுர வரும், அதுக்காக இந்த பூந்தி கொட்டை பொடி. அப்புறம் புங்க இலை பொடி, அந்த பிசு எடுக்கிறதுக்கும் அந்த கலர் கொடுக்கறதுக்கும் புங்க இலை பொடி, மூணுத்தையும் சம அளவை எடுத்து இந்த சாம்பலோட கலந்து கொடுக்குறோம். இது வந்து டிஷ்வாஷர் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அடுத்தது ஹேண்ட் வாஷ். எல்லாமே வந்து நம்ம இப்போ பண்ணலாம் வேறு. ஏன்னா இப்போது நம்ம சாணத்துலேருந்து பண்ணுறோன்னா இது கோமியத்துலேருந்து பண்ணுறோம். இதில் என்ன போட்டிருக்கோம், நம்ம வேப்ப இலையை கொதிக்க வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்மளோட அந்த லெமன் கிராஸ் வந்து நமக்கு தெரியும், அதோட ஒரிஜினல் ஆயில் வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இப்போ இந்த மாதிரி பேண்டமிக் டைமில், நம்ம கொரோனா டைமில் ஹேண்ட் வாஷ் அப்பப்போ கையாளுமன்றாங்க. நம்ம கெமிக்கல் அடிக்கடி கையாளுமினா நம்மளோட கையோட அந்த மாய்ஸ்டர்லாம் போய் நம்ம கையும் வந்து இதுவாகும். அந்த தோல் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இது ஹேண்ட் வாஷர். அப்புறம் இது நம்ம தலைக்கான தைலம். இது நம்ம இதில் என்ன இருக்குன்னா, இதில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் போட்டிருக்கோம், பசுவோட பால் எடுத்துருக்கோம். யாரும் அந்த மாதிரி பால் போட்டு தயாரிக்க மாட்டாங்க. இதில் நம்ம பசுவோட பால் விட்டுருக்கோம். கரிசலாங்கண்ணி, முடி வளர்கிறதுக்கு என்னென்ன தேவை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், செம்பருத்தி, அந்த மாதிரி இதில் ஒரு 16 மூலிகைகள் போட்டிருக்கோம். இதில் என்னென்னா, இப்போது மெட்ராஸில் பொதுவாக எல்லாருமே தலையில் எண்ணெய் வச்சுட்டு போவாங்க, இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போவாங்க. முக்கியமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது. அப்புறம் முடியோட நுனி வந்து வெடிப்பு வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெயை நீங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த முடியோட வெடிப்பு வந்து குறையும், டேண்ட்ரஃப் குறையும். நம்மளோட முடி கொட்டுறதுன்னா முதல்ல நம்மளுக்கு தலையில் மட்டும் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக இது ரெக்கவரி ஆகும். உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம அதுக்கான தேவையான சாப்பாடை வந்து நம்ம எடுத்துக்கணும். 4வது ரொம்ப முக்கியமானது முட்டு வலி தைலம். இது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் 40+ வந்து பெயின் வரும். அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கு சாணத்து, கோமியம், நல்லெண்ணெய் 3த்தையும் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இதில். ஸோ நிச்சயமாக இது என்னென்ன ஜாயிண்ட் பெயின் இருக்கோ அந்த ஜாயிண்ட் பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கான தைலம் இது. நெக்ஸ்ட்டு இது ஷாம்பூ. இது ஷாம்பூனா நிச்சயமாக நுர வராது உங்களுக்கு. அந்த நம்மளோட ஷாம்பூவில் வர மாதிரி அவ்வளோ வாசனைகளும் வராது. ஆனால் இது கேசத்துக்கு, நம்ம தலைக்கு எந்த தீங்கும் வந்து ஏற்படுத்தாது. ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனாக இருக்கும்போது இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே காமாக இருந்துட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். இது வந்து நாசிகா. இது என்ன நாசிகான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தீராத சளி இருந்ததுன்னா இது நாசல் ட்ராப்பு. இதில் பஞ்சகவ்யம் போட்டு நம்ம வெயிலில் வச்சு அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சர் ஆகிற வரைக்கும் நேச்சுரல் வெயிலில் வச்சு இதை வந்து இந்த நெய்யை மட்டும் எடுத்துருக்கோம். நம்ம இந்த குழந்தைங்களுக்கு மூக்கில் விடுற அதாவது நாசல் ட்ராப்ஸ். இது சோப்பு. இதுவும் நம்ம பஞ்சகவ்யம் சாணத்தில் பண்ணுற சோப்பு. இதுலேயும் ஆனால் நுர வராது நிச்சயமாக. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய தோலுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. இது பிராணத்தீத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் அந்த காலத்திலே வந்து நம்ம ஹோமம் வளர்க்கும் போது சாணம் வரட்டி அதில் நெய் போட்டு அந்த சாம்பலை எடுத்து நம்ம பல்லு தேய்ப்போம், சாம்பலை எடுத்து தண்ணியில் போட்டு குடிப்போம். அதே மாதிரி சாம்பலை தயாரிக்கிறது தான் இது. நம்மளோட ஆக்சிஜன் லெவலை வந்து ஜாஸ்தி பண்ணும். இது ஃபினாயில். இதுலேயும் நமக்கு சாணம், நம்ம கோமியத்தை எடுத்து கொதிக்க வச்சு இதில் நீமோடு, அதாவது வேப்பலை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு லெமன் கிராஸ் ஆயில் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம வீட்டில் தெளிக்கும் போது பூச்சி
இன்செக்ட் அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க சிலந்தி வலை அதெல்லாம் வராமல் இருக்கும். இதில் எந்த கெமிக்கல் ஆட் பண்ணாதது. குழந்தைங்க கிட்ட கூட நம்பி கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது இது. அதே மாதிரி இது தூப் ஸ்டிக்கு நம்ம பூஜை அறையில் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம பூஜை அறையில் இப்போ யூஸ் பண்ணும்போது என்னென்னா பொதுவாக வந்து எல்லாருக்குமே அந்த என்ன சொல்கிறாங்க நல்ல ஸ்மெல் வரணும். என்ன இப்படி ஸ்மெல் வரலையே, ஸ்மெல்லு எவ்வளோ வருதோ, புகை எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் உண்மை. நமக்கு இங்கே இயற்கையிலே நமக்கு என்னென்ன மூலிகைகளுக்கு என்ன வாசனையோ அந்த வாசனை வரும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். குங்குளியம் இருக்குது, வெட்டி வேர் இருக்குது, சாம்பிராணி இருக்குது, பசுவோட சாணம் இருக்குது, நெய் இருக்குது, எல்லாம் போட்டு ரெடி பண்ணது. இது ஸ்டிக் மாதிரி வரும். இது கொசுவத்தி. கொசுவத்தி என்ன, நம்ம இப்போ கொசுவத்திக்கு நம்ம லிக்விடேட்டர் போடுறோம், எதோ போடுறோம். ஆனால் இது வந்து நம்ம இயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரு நொச்சி இலை, வேப்ப இலை அதை கொளுத்தி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொசுவே இருக்காது. அந்த மாதிரி நொச்சி இலை, வேப்ப இலை, புங்க இலை போட்டு சாணம் போட்டு ரெடி பண்ணது. அப்புறம் இது வந்து ஃபேஸ் பவுடர். இது என்ன ஃபேஸ் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக நம்ம எப்போவுமே முகத்துக்கு வேறு போட்டிருப்போம், ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து போடுவோம். இது தேவையில்லை. இதை வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் நம்ம நல்ல பசும் பால், சுத்தமான பசும் பால் இல்லை நமக்கு ஒன்றும் இல்லைன்னா பன்னீர் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கருப்பில் அந்த முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு அதெல்லாம் வந்து இது குறைஞ்சிடும் நிச்சயமாக. இது பல்பொடி. இது கடந்த ஒரு 3 வருஷமாக இந்த பல்பொடி நான் இது தயாரிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த பல்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் வெளியே போனால் கூட இந்த பல்பொடி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு இப்போது பேஸ்ட்டு போட்டு தேய்ச்சனா அது தேய்ச்ச மாதிரி இல்லை. இது வந்து ஒரு டென்டிஸ்டே வந்து இந்த நம்மளோட பல்பொடியை வாங்கி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஒன்றும் இல்லை, சாணத்தை வரட்டி மாதிரி தட்டி காய வச்சு அதை வந்து கொளுத்தி அந்த இது கோல் எடுத்துக்கிறோம், சார்கோல் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது சாணத்தோட கோல் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எப்போவுமே தெரியும் நமக்கு பல்லுக்கு எப்போவும் தேவை கிராம்பு, அந்த கிராம்பு இதில் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம அந்த பச்சை கற்பூரம், இந்த மாதிரி தைமால், இந்த மாதிரி நம்ம பல்லுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் போட்டிருக்கோம். இது சீரியஸாகவே பல்லு பிரச்சனை இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பல்லு பிரச்சனை படிப்படியாக வந்து குறையும். இது விளக்கு. இதுவும் நம்ம அந்த பிள்ளையார பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மெத்தடில் தான் இந்த விளக்குக்கான டை இருக்குது. இதில் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோன்னா பஞ்சகவ்யமும் போட்டுக்கிறோம். சாணம், கோமியம், அதுக்கப்புறம் வந்து பால், தயிர், நெய் போட்டு பண்ணுறோம். இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம ஏற்றும் போது வீட்டில் ஐஸ்வர்யம் நிச்சயமாக பெருகும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி திரி போட்டு நெய் போட்டு ஏற்றினோன்னா அவ்வளோ வந்து நல்லது, வீட்டுக்கு விசேஷம். இது எரிஞ்செடுத்துனா இந்த சாம்பலை வந்து நம்ம உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி ஏற்றி வச்சோன்னா இது எரிஞ்சு போயிடும். இது குளியல் பொடி. இப்போது நம்ம இந்த கெமிக்கல்லேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன், நம்ம எல்லாமே இயற்கைக்கு திரும்பணும். அதுக்கான ஃபஸ்ட்டு முயற்சி தான் இந்த குளியல் பொடி. இது குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். இதில் நம்ம வாங்குகிற எந்த பொருளுமே நம்ம வெளியே வாங்கலை, எல்லாமே நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம், அதிலேருந்து தயாரிக்கிறது தான். இதில் நம்ம சாணம் தான் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கோம், சந்தனம் போட்டிருக்கோம், மஞ்சள் போட்டிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணால். குங்குமம் வந்து இது நாங்கள் மஞ்சளாக கிழங்காக தான் இங்கே வாங்குகிறோம். பக்கத்தில் ஒரு விவசாயிக்கிட்ட வாங்கி அதை அரைச்சி இந்த குங்குமம் நாங்களே தயார் பண்ணுறோம் கோஷாலா மூலமாக. இது உரம் செடிக்கு. ஆக்சுவலாக பசுமாடுனா ஃபஸ்ட்டு நமக்கு தெரியறது பால், ரெண்டாவது உரம் தான். இந்த உரம் வந்து இதில் வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் இதில் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, அந்த மாதிரி இதில் ஒரு 15 ஐட்டம் ஆட் பண்ணி ஒரு உரம் ரெடி பண்ணியிருக்கோம். முக்கியமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது கோவர்க்கு. இதோட என்ன இது விசேஷம்னு மட்டும் ஒரு சொல்லிடுறேன் நான். பசுவோட கோமியம் வந்து காலையில் ஃபஸ்ட்டு பசு கன்று போட்டு ஒரு 1 மந்த் கழித்து அதே மாதிரி பசு செனை பிடிச்சி ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற பசுமாட்டு, அதாவது அந்த பசுக்கு எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, அதுக்கு எந்த இன்ஜெக்ஷனும் போட்டுறக்கூடாது, அதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணிகிட்ருக்கூடாது. அந்த மாதிரி பசுவோட நல்ல ஆரோக்கியமான பசுவோட கோமியத்தை காலையில் 5 மணிக்கு பசுவை நம்ம எழுப்பி விடுறோம். இப்போ பசு எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து யூரின் போகும்.
அந்த யூரின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூரினை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் யூரினை கலெக்ட் பண்ணி இந்த அர்க்கு பண்ணுற பாட்டில் போட்டுட்டு அதில் வர அம்மோனியா ஃபஸ்ட்டு வர அம்மோனியாவை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பண்ணுறது தான் இந்த அர்க்கு. இதில் நம்ம என்ன போட்டிருக்கோன்னா சோம்பு, சீரகம், துளசி 3 போட்டிருக்கோம் இந்த கோமூத்திரத்தில். அதில் வர ஃபில்டர் பண்ணதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா நேச்சுரலாக இதில் நம்மளோட ஹியூமினிட்டி டெவலப் பண்ணும். நம்ம இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா அதுக்கூட சேர்ந்து இந்த கோமூத்திரத்தையும் நம்ம சாப்பிட்டோன்னா நிச்சயமாக அந்த மருந்து வந்து மெடிசன் வேலை செய்யும். நமக்கு நிறைய பேருக்கு நோய் வரதுக்கு காரணமே நம்மளோட ஹியூமினிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான். ஸோ டெஃபினட்டாக இந்த கோமூத்திராவோட கோர்க்கு சாப்பிட்டா நம்மளோட ஹியூமினிட்டி வந்து டெவலப் பண்ணும். இது வந்து சந்திரமா இருக்குது. இதில் வந்து பஞ்சகவ்ய தெரப்பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மறுநாள் வந்து காலையில் அந்த தயிரை வந்து 1 மடங்கு தயிருக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதான் கரெக்டான ஒரு மெத்தடு. 1 மடங்கு தயிருக்கு 3 மடங்கு தண்ணியை ஊற்றி நல்லா கடைஞ்சோன்னா நமக்கு வெண்ணெய் வரும். ரொம்ப கம்மியாக தான் வரும். 1 கிலோ 1 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 கிராம். அதாவது பால் நிற்க போகிற மாடாக இருந்தால் ஃபேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வரும், அப்போ கொஞ்சம் வெண்ணெய் ஜாஸ்தி வரும். பால் இலை மாடாக இருந்ததுன்னா 100லேருந்து 150 கிராம் தான் 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு கிடைக்கும். அந்த வெண்ணெயை நம்ம எடுத்து ஒரு நாள் புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ காய்ச்சி நம்ம நெய் கொடுக்குறோம். சுத்தமான நெய். இது மெடிசனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்கிறாங்களோ அது வந்து பசுக்கும் பொருந்தும். ஏன்னா பசுவோடது பால் இல்லாமல் பசுவோட மற்ற எல்லா பொருட்களும் வந்து நம்ம வந்து நம்மளோட அன்றாட உபயோகத்துக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருளாக இருக்குது. நம்மளுடைய நாட்டு பசுக்கள், அதாவது நாட்டு பசுக்கள் நாட்டு காளைகளோட சாணத்துலேருந்து கோமியத்துலேருந்து நம்ம இப்போ எவ்வளோ பொருட்கள் பண்ணுறோன்றது பார்த்தோம். இந்த மாதிரி பொருட்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா இங்கே பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து சுய வேலை வாய்ப்பு, சுய உதவி குழு மாதிரி இது சுய வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம பசுமாடை வச்சுக்கணும். அந்த பசுமாடு மூலமாக வர பொருட்கள் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி பசு பொருட்களை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தா நம்மளால் சப்ளை பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு தேவைப்படும். அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி பசுமாடை வந்து வச்சுக்கணும். நகரத்தில் இருக்கிறவங்க எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பசுமாடு மூலமாக வர பொருட்களை, பசுக்கள் மூலமாக வர பொருட்களை உபயோகப்படுத்துறது மூலம் நம்ம பசுக்களை வந்து காப்பாற்றலாம். இந்த கோ ப்ராடக்ட் பண்ணுறதுனால ஒரு 30-40 பேருக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதன் மூலமாக நாங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறோம். அந்த லாபம் மூலமாக இந்த பசுக்களையும் நம்ம காப்பாற்றுறோம். இந்த வியாபார வர்த்தகமும் இதன் மூலமாக நடக்கிறது. ஸோ மக்கள் வந்து இதை உபயோகப்படுத்துறதுனால அவங்க உடம்புக்கும் வந்து உடலுக்கும் வந்து இது நலனாக இருக்குது. இதில் வந்து ரெண்டு முறை இருக்குது. ஒன்று நமக்கு வியாபாரமும் நடக்குது, இதை உபயோகப்படுத்துகிற மக்களுடைய உடலுக்கும் வந்து நல்லது வருது, சுற்றி இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ என்னோடய ஒரே ஒரு இது என்னென்னா எல்லாரும் வந்து பசுமாடை வச்சுக்கணும், நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும், நாட்டு பசுக்கள் நாட்டு காளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த்.